கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/6/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றையும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி இரக்கத்தின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் செழிப்பும் சந்தோஷமும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படுவதாக. தேவன் தருகிற நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, சங்கீதம் 27:14 படி கர்த்தருக்கு காத்திரா அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி இவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி சகலத்திலுமே ஜெயிக்கும்படி செய்ய இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/6/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மையினாலே திருப்தியாக்கப்படட்டும் அப்பா. என் தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். சமாதானத்தை தருவீராக, கிருபை தருவீராக, நன்மை தருவீராக. தேவனுடைய பிரகாசிக்கூடிய ஒளியானது தேசத்திலிருந்து செயல்படட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.